ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்க ப்ரைஸ்க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ஆவடியை அதிர வைத்த இரட்டை கொலை, ஆய்வாளர் சஸ்பெண்ட், போலீஸ் கமிஷனர் அதிரடி ஆக்ஷன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டாபிராம் இரட்டை கொலை சம்பவம் எதிரொலியாக ஆய்வாளர் ஜெகநாதன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக பட்டாபிராம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பட்டாபிராம் அடுத்துள்ள ஆயில்சேரி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் ரெட்டைமலை சீனிவாசன். பிரபல ரவுடியும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான இவரும் இவரது சகோதரர் ஸ்டாலின் ஆகிய இருவரும் நேற்று ஓட படுகொலை செய்யப்பட்டனர். பட்டாபிராம் பகுதியில் அண்ணன் தம்பி ஆகிய இருவரும் ஓட சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இரட்டைமலை சீனிவாசனிடம் தருண், சாலமன், இளங்கோ, ஜோகன், மாதேஷ் அடங்கிய கும்பல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னர் இருவரையும் கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. முன்பகை காரணமாக கும்பலுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், அப்போது வாக்குவாதம் முற்றியதில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள் போன்ற ஆயுதத்தால் இருவரையும் தாக்க முயன்றதாகவும், அதனை கண்டு பட்டாபிராம் நோக்கி ஸ்டாலினும் ஆவடி நோக்கி இரட்டைமலை சீனிவாசனும் அலறி அடித்து ஓடியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் விடாமல் அந்த கும்பல் 2 குழுக்களாக பிரிந்து இருவரையும் துரத்தியுள்ளனர். அப்பொழுது பட்டாபிராமில் ஸ்டாலினையும் ஆவடியில் ரெட்டமலை சீனிவாசனையும் வெட்டி படுகொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரட்டை கொலை குறித்து காவல்துறையினர் கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைக்கவும், அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்கவும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக பட்டாபிராம் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிடை நீக்கம் செய்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டால் கடும் நடவடிக்கை பாயும் என்று போலீசாருக்கு ஆவடி காவல் ஆணையர் சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஆவடியில் நேற்று நடந்த இரட்டை கொலையை பற்றி பார்த்தோம். இதுக்கு சீக்கிரமாக போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பாங்க. இது உண்மையாக ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயந்தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த கொலை முடிவு கிடையாது. இது கண்டிப்பாக மாறணும். நம்ம நாட்டில் இந்த கொலைன்றது மாறணும். யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சாங்கன்னா அது தண்டனை வாங்கி கொடுக்கணும். எல்லாருமே கொலை பண்ணுறேன்னு போயிட்டா அப்புறம் சட்டம்னு ஒன்று இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக சட்டப்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.